फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாவே பாயாசம்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அந்த வகையில இன்னைக்கு கடலைப்பருப்பு வச்சு பாயாசம் பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் கடலைப்பருப்பு பாயாசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு panல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கறேன் நெய் சூடானதும் ஒரு 10 போல முந்திரி உலர் திராட்சை கொஞ்சமா எடுத்துர்க்கேன் சேர்த்துட்டு இந்த திராட்சை வந்து நல்லா உப்பி வர்றது வரைக்கும் இது நல்லா வறுக்கணும் இப்போ இதுல நீங்க விருப்பப்பட்டா பாதாம் பிஸ்தா வால்நட் அது மாதிரி எந்த பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட டேஸ்ட் பொறுத்து தான் பாருங்க இது நல்லா உப்பி வந்துட்டு இருக்கு முந்திரி வந்து ரொம்ப பிரவுன் ஆகணும்ங்கற அவசியம் இல்ல இப்படி இருந்தாலே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா தான் இருக்கும் சோ இது சரியா இருக்கும் நம்ம வெளிய எடுத்துறலாம் அடுத்ததா இதே நெய்ல கொஞ்சமா துருவன தேங்காய் ஆட் பண்றேன் இது நல்லா வறுத்துட்டு பாயாசத்துக்கு கடைசியா சேக்கும்போது நல்லா வாசனை கொடுக்கும் நீங்க வேணா இந்த தேங்காவை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் வாயில கடிபடுற ஃபீல் புடிச்சதுனா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் தேங்காவும் நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வாசம் வருது இப்போ இத நம்ம எடுத்துறலாம் வேற பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் மறுபடியும் அதே panல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதுல 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துர்க்கேன் சேர்த்துட்டு இதல்ல இருந்து நல்ல வாசனை வர்றது வரைக்கும் இத நல்லா வறுக்கணும் இந்த நெய்யில வறுக்காம டைரக்ட்டா வேக வச்சும் பண்ணலாம் ஆனா நெய்யில வறுத்து பண்ணும்போது இன்ன பாயாசம் வந்து நல்ல வாசனையாவும் ருசியாவும் இருக்கும் அதுக்காக தான் இப்படி வறுக்குறோம் நீங்க பாசிப்பருப்பு பாயாசம் வச்சீங்கனாலும் இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க பாசிப்பருப்பை இதே மாதிரி நல்லா நெய்யில வறுத்ததுக்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும் அந்த ரெசிபி வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது லைட்டா வறுபடட்டும் இப்போ பருப்பு நல்லா வாசனை வருது வறுபட்டு பாருங்க லைட் கோல்டனா சேஞ்ச் ஆயிருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல இத நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு குக்கருக்கு இத மாத்திக்க போறேன் மாத்திட்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கணும் குக்கர்ல சேர்த்துட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா சரியா வரும் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுறலாம் நல்லா வெந்து வரட்டும் விசில் வந்து இப்போ பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்திருச்சு நல்லா வெந்திருச்சு இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பருப்பை எடுத்து வச்சிட்டு மிச்சத்தை நைஸ் பேஸ்டா மிக்ஸில போட்டு அரைச்சிருங்க பருப்பு வந்து கொஞ்சம் இருந்ததுனா அங்கங்க பாயாசத்துல கடிபடும்போது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதனால பாருங்க கொஞ்சம் பருப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டேன் இப்போ மிச்சத்தை நான் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் எங்கிட்ட இருக்கு அதுல வச்சு நான் அடிச்சுக்க போறேன் பாருங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு லைட்டா அங்கங்க பருப்பு இருந்தா நல்லா இருக்கும் சோ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இத ஓரமா வச்சிரேன் அடுத்ததா வெல்லத்தை கரைச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல 3/4 கப் வெல்லம் அதுல வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்கறேன் சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சு வரட்டும் வெல்லத்தை கரைச்சாச்சு இப்போ இதுல கல்லு மண்ணு லேசா இருக்கும் அதனால இத வடிகட்டிடலாம் வடிகட்டியாச்சு இப்போ அதே பாத்திரத்துல திரும்ப வெல்ல தண்ணியை சேர்த்துக்கறேன் இப்போ நம்ம வேக வச்சு அரைச்ச பருப்பு இருக்கு இல்லைங்களா அதை உள்ள சேர்த்தறலாம் அந்த 2 டேபிள்ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சிருந்தேன்ல அதையும் இது கூடவே சேர்த்து உள்ள சேர்த்துட்டேன் இப்போ இதுல தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும் நம்ம இதுல தேங்காய் பால் சேர்க்க போறோம் சோ தண்ணி வந்து பார்த்து அளவா சேர்த்துக்கோங்க இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ண ஏலக்காய் தூள் கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை அப்புறமா வறுத்த தேங்காய்
போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். அடுத்ததான் இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்றேன். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி இல்லாட்டி 2 கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 கொதி வந்துருச்சு. சூப்பராக நம்மளோட கடலைப்பருப்பு பாயாசம் ரெடி. இதில் நீங்கள் வேணுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பரிமாறலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சத்தான கடலைப்பருப்பு பாயாசத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துருக்கறனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட வந்து வடை ஏதாவது பண்ணிக்கலாம். பருப்பு வடை, மெது வடை இந்த மாதிரி வச்சு 2ஐயும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கேரளாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி. ஓணம் டைமில் இந்த கடலைப்பருப்பு பாயாசத்தை அவங்க வச்சு செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்மளும் தொடர்ந்து இந்த பால் பாயாசம், அப்புறமா ஜவ்வரிசி இல்லை பாசிப்பருப்பு அதுவே தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடலைப்பருப்பு பாயாசத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நிற்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோட எல்லா வீடியோவையும் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.